ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்கர் அப்படின்னா யாருன்னு பார்க்க போகிறோம். பேங்கர் அப்படிங்கிறவங்க யார், அவங்க எங்கே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட கடமைகள் அப்படின்னா என்ன, அவங்களுக்கு என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்கர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு பர்சன். ஓகே, அவங்க எங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இதுதான் பேங்க். ஓகே, ஸோ இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேங்க்கில் பேங்க் மேனேஜர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பேங்க் மேனேஜருக்கும் கீழே ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணும். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணுவாங்க. டே டு டே வந்து என்னென்ன பிஸ்னஸ், அதாவது பேங்க் டீலிங்ஸ், அதாவது மணி, ஓகே, யாரெல்லாம் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் வந்து மணி கொடுக்கணும், செக்லாம் எல்லாமே வந்து டீல் பண்ணுறது யாருன்னா வந்து இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் தான். கவுண்டரில் ஒரு ஆள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பேங்க் மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கான டீம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் கால்டு பேங்கர். ஸோ முன்னாடியே சொன்னது தான், பேங்கர் அப்படிங்கிறவங்க ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி. ஓகே, ஸோ அது பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியாகவும் இருக்கலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம். ஐசிஐசிஐ அது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம். அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியை தான் நம்ம பேங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேங்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட வேலை என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் நீட்ஸுக்காக வர கிளைண்ட்ஸுக்கு, அதாவது பேங்க்கில் வர கஸ்டமர் தான் நம்ம கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேங்கருக்கு யார் கஸ்டமர் அப்படின்னா, பேங்க்குக்கு வர கிளைண்ட்ஸ். இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பேங்க்கில், அதாவது இப்போ நம்ம இந்த பேங்க்கில் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து யாரு அப்படின்னா, யாருக்கு கஸ்டமர் அப்படின்னா பேங்கருக்கு நம்ம கஸ்டமர். ஸோ அந்த பேங்கர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு தேவையான ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாமே தேவைப்படுறப்ப கொடுப்பார். இப்போ நமக்கு லோன் வேணும் அப்படின்னா நம்ம பேங்க்கில் போய்ட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி லோன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் நீட்ஸ் அந்த டாக்குமெண்ட்டுக்கு தர முடியுமோ அதை வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, ஜுவல் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது ஸ்கீம்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலயமா நமக்கு மணி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த சர்வீஸ் எல்லாமே நமக்கு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெபாசிட் வேணுமோ அந்த எல்லா டெபாசிட்ஸுமே வந்து நம்ம எது வந்து ப்ரிஃபர் பண்ணுறோமோ அதையும் நமக்காக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறவங்கள தான் நம்ம பேங்கர் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பேங்கரோட ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட் ஆஃப் எ பேங்க். அந்த பேங்க்கில் வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேங்கரோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேங்கர் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸும் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் அப்படின்னா என்னென்னா, அந்த பேங்க்குக்கு வர கஸ்டமருக்கு, அதாவது கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேங்க்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பேங்க்கோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் என்னென்னா, பேங்க்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் இருக்குது, ஓகே, எந்தெந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் எதுக்கெலாம் உங்களுக்கு எலிஜிபிள், ஸோ எந்த மாதிரி ஸ்கீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டெபாசிட்னா என்ன மாதிரி டெபாசிட் அப்ளை பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்னா எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி எவ்வளோ அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கவுன்சிலிங், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யாருன்னா பேங்கர். அவங்களோட கிளைண்ட்டுக்கு பேங்க்கில் இருக்கிற எல்லா சர்வீஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெபாசிட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் செக்கு. ஓகே, டே டு டே வந்து நிறைய செக் எல்லாமே வந்து பேங்க்குக்கு வரும். அந்த செக்கு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அந்த செக்குக்கான அமௌண்ட்டை அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற கஸ்டமருக்கு வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் கவுண்டரில் இருக்கிற பர்சன் வந்து செக்குக்கான அமௌண்ட்டையும் வந்து கவுண்டரில் கொடுக்குற அமௌண்ட்டாக இருந்தால் செக்குக்கான அமௌண்ட்டையும் வந்து அவங்க அங்கே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேங்கர் அப்படிங்கிறவங்க. ஸோ அப்போ பேங்கர் அப்படிங்கிறவர் யாருன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்கிட்டேருந்து மணியை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ரிசீவ் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லோன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. செக் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே யாருக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க தான் நம்ம பேங்கர் அப்படின்னு சொல்கிறோம். பேங்கரோட டியூட்டி என்ன, அவங்களோட ஆப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, டே டு டே வர செக் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி கரெக்டான டைமில் அந்த செக் வந்து எக்ஸ்பயர் ஆகுறதுக்குள்ளே அந்த செக்கை வந்து அந்த செக்கில் இருக்கிற அமௌண்ட்டுக்கான மணியை அந்த செக்கில் உள்ள மணி யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் யாரோட வேலை அப்படின்னா பேங்கரோட வேலை.
ஸோ இந்த ஒர்க்கை தான் வந்து பேங்கர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேங்கராக இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பேங்கராக இருக்கணும் அப்படின்னா செவரல் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒன் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அந்த பேங்க்கில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுக்குறோம், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சவங்களாக இருக்கணும். முக்கியமாக ஒரு பேங்க் மேனேஜராக இருந்தால் அவங்களுக்கு கீழே இருக்கிற டீமுக்கு வந்து கரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் அந்த டீம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். பேங்க்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, ஏதோ மணி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து ஒரு பேங்கருக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். ஒரு பேங்கரோட வேலை என்ன அப்படின்னா, பேங்க்குக்கு வர கஸ்டமரை வந்து கரெக்டாக வந்து டீல் பண்ணணும், அவங்களோட மணியை வந்து சேவ் பண்ணணும். ஓகே, அவங்க என்ன மாதிரி ஸ்கீம் விரும்புகிறாங்களோ அந்த ஸ்கீமை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான லோன், அவங்களுக்கு தேவையான டெபாசிட்ஸ், அவங்களுக்கு தேவையான செக் ஃபெசிலிட்டி, லாக்கர் ஃபெசிலிட்டி, ஸோ இது மாதிரி எல்லா சர்வீஸையுமே கரெக்டாக வந்து கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்கள தான் நம்ம பேங்கர்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். கஸ்டமர்ஸ்க்கு வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணணும், டைமுக்கு கரெக்டாக சர்வீஸ் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்கர் அப்படிங்கிறவங்க எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அது ரொம்ப முக்கியம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்களை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் பர்சனாலிட்டியாக அவங்க இருக்கணும். எஃபெக்டிவாக ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண தெரியணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக அந்த சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான பர்சனாலிட்டியை தான் நம்ம எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நியூமெரிக்கல் ஸ்கில். கண்டிப்பாக ஒரு பேங்கராக ஒர்க் பண்ணணுன்னா நியூமெரிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிளாஸ் ரூமில் நார்மலாக சம் போடுறது கிடையாது. இது எப்படி அப்படின்னா, ஒரு ரியல் லைஃப்பில் மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சை அவங்க கரெக்டாக வந்து பண்ணணும். அந்த நியூமெரிக்கல் ஸ்கில், பேசிக் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கிறவங்கள தான் பேங்கர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஸ்கில் எதுவும் இல்லாமல் ஒருத்தவங்க பேங்கராக கண்டிப்பாக வர முடியாது. அப்படியே வந்தாலும் அவங்களால எதையுமே மேனேஜ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீம் ஒர்க். ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே உள்ள டீம் எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு டீமாக எல்லாருமே எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த பேங்க் வந்து கரெக்டாக ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ண முடியும். டீம் ஒர்க் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒர்க்குமே கரெக்டாக நடக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன செக்கை எப்போ வந்து கிளியர் பண்ணி விடணும், எந்த செக்கு எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, அப்போது அதுக்கு முன்னாடி எந்த அக்கௌண்ட்டில் நம்ம கொடுக்கணும், எந்த கஸ்டமருக்கு எப்போ வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக இருக்கணும். யார் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட். ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது பேங்க் மேனேஜராக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கணும். அந்த லீடர்ஷிப் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கீழே இருக்கிற டீமை வந்து அவங்களால கரெக்டாக கைடன்ஸ் கொடுக்க முடியும், கரெக்டாக வந்து லீட் பண்ண முடியும். அவங்களுக்கே வந்து கைட் பண்ண முடியல, கைட் பண்ண தெரியல அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற டீம் வந்து கண்டிப்பாக வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த டீம் ஒர்க் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா பேங்க் மேனேஜரோட வேலை. ஸோ பேங்க் மேனேஜர் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா டீமையும் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கில் எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக ஒரு பேங்கர் ரொம்ப வந்து அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.